Good morning, students. Now I am going to topic leaf. Leaves are green, thin, flattened lateral outgrowth of the stem. Leaves are the primary photosynthetic organs and the main site of transpiration. All the leaves of a plant together are referred to as phylum. லீஃப் ஸ்டெம்மோட அவுட் க்ரோத்தில் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் நாம் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். லீஃப் அப்படிங்கிறது க்ரீன் கலர், தின் ஃப்ளாட் டேர்னடு, தின்னாக தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். லீவ்ஸ் ஆர் த பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன்ஸ் அண்ட் த மெயின் சைட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா லீஃபை. நெக்ஸ்ட் அதனோட மெயின் சைட், முக்கிய பங்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஆல் த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்ட் டு எஸ் ஃபில்லோம். ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆல் லீவ்ஸும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் நம்ம ஃபில்லோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லீஃப். லீஃபோட கேரக்டர்ஸ். லீஃப் இஸ் எ லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம் போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய லேட்ரல் அப்பண்டேஜ், பக்கவாட்டு வளரிகள் தான் நம்ம லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பார்ன் அட் த நோட் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட நோட் போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இட் இஸ் எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். ஸ்டெம்மோட அவுட்டர் போர்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடியது. எக்ஸோஜீனஸ் அப்படின்னா வெளியில் ஃபார்ம் ஆகக்கூடியது. இட் ஹாஸ் லிமிட்டட் க்ரோத். இதனோட க்ரோத் எப்படி இருக்குன்னா லிமிட்டடாக இருக்கும். இட் டஸ் நாட் பாசஸ் ஆப்பிக்கல் பட். என்ன அப்படின்னா ஆப்பிக்கல் அப்படின்னா நுனி முட்டு அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணாது, ஆப்பிக்கல் பட்டை ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட்டு இட் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ். லீஃப் பேஸ், பீட்டியோல், லாமினா. இதில் வந்து 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. லீஃப் பேஸ். லீஃப் பேஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம், அதாவது இலை அடிப்பகுதின்னு சொல்லுவாங்க, சரியா. நெக்ஸ்ட்டு பீட்டியோல் அப்படின்னா இலைக்காம்பு. லாமினா அப்படின்னா இலைப்பரப்பு அல்லது இலைத்தாள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு lamina of the leaf is transformed by vascular strands called veins. அதாவது லீஃபில் இருக்கக்கூடிய லாமினா, அதாவது இலை பரப்பில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் வாஸ்குலார் டிஷ்யூ இருக்கும். எதில் அப்படின்னா அந்த லீஃபோட வெயின்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். லீஃபோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோசிந்தசிஸ், செகண்டு டிரான்ஸ்பிரேஷன், தேர்ட் ஒன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ஃபோர்த் ஒன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பட், ஃபிஃப்த்தா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சொல்யூட். ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். டிரான்ஸ்பிரேஷனில் மெயின் சைட்டாக இருக்கும். கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடும். ப்ரொடக்ஷன் ஆஃப் பட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வாட்டரில் டிசால்வ்டு சொல்யூட், வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு கரைஞ்சிருக்கக்கூடிய சொல்யூஷனை கண்டக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன், சப்போர்ட், ரீப்ரொடக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டோரேஜ் லீஃப்க்கு ஆலோ அகேவ். இப்போ நமக்கு தெரியும், அதாவது கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் ஓப்பன்ஷியா, ஆர்ஜிமோன் மெக்சிகானா. ஓப்பன்ஷியா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எக்ஸாம்பிள் க்ளோரியோசா நெப்பந்தஸ். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் பிரியோஃபில்லம், பெகோனியா, ஜாமியா. இது வந்து செகண்டரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப். லீஃபில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த டைபிக்கல் லீஃப். லீஃபில் பொதுவாகவே 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் லீஃப் பேஸ் ஆர் ஹைப்போபோடியம், செகண்ட் பீட்டியோல் ஆர் மீசோபோடியம், தேர்ட் ஒன் லாமினா ஆர் எபிபோடியம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் லீஃப் பேஸ். லீஃப் பேஸ் ஆர் ஹைப்போபோடியம். லீஃப் பேஸ் அப்படின்னு என்ன சொன்னேன், இலையடி பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. லீஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு என்னது போர்ஷன் தான் நம்ம லீஃப் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The part of the leaf attached to the node of the stem is called a leaf base. Usually, it protects the growing buds at its axil. லீஃப் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
ஸ்டெம்மோட லீஃப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் நம்ம லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது the part of the leaf attached to the node of the stem is called a leaf base. அதாவது லீஃப் வந்து நோட் போர்ஷனில் அட்டாச்சாக இருக்கும். அதாவது நோட் போர்ஷன் எங்கே இருக்குது? ஸ்டெம் போர்ஷனில் இருக்குது இல்லையா? அப்போது அந்த லீஃப் ஸ்டெம்மோடு அட்டாச்சாக இருக்கக்கூடிய போர்ஷன் தான் நம்ம லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலி இட் ப்ரொடெக்ட் த க்ரோயிங் பட்ஸ் அட் இட்ஸ் ஆக்சில். இது என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோயிங் பட்ஸ் வளரக்கூடிய நுனியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இதனோட வேலை. நெக்ஸ்ட்டு பல்வினஸ். பல்வினஸ் அப்படின்னாவே என்ன சொல்லலாம் அப்படின்னா புடைப்பு அல்லது அதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லீஃபோட பேஸ்டல் பார்ட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடியது. இன் லெகுமினஸ் லீஃப் பேஸ் பிகம் ப்ராட் அண்ட் ஸ்வாலன் விச் இஸ் நோன் அஸ் பல்வினஸ். அதாவது லெகும் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃப் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராட் அகலமாக இருக்கும், ஸ்வாலன் பருத்து காணப்படும். இதுக்கு தான் நம்ம பல்வினஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கிளைட்டோலியா, லாப்லாப், கேஷியா, பியூட்டியா இதெல்லாம் என்ன சொல்ல எக்ஸாம்பிளா லெகும் பிளான்ட்டுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஷீத்திங் லீஃப் பேஸ். அதாவது ஷீத்திங் லீஃப் பேஸ்னால் உரை இலையடி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன் மெனி மோனோகாட் ஃபேமிலிஸ் such as Aricaceae, Musaceae, Gingibraceae and Poaceae, the leaf base extend into a sheath and clasp part or whole of the internode. Such leaf base also leave permanent scars on the stem when they fall. Sheathing leaf base அப்படிங்கிறது மோனோகாட் ஃபேமிலிஸில் அதாவது ஆரிகேசி, மியூசேசி, ஜிஞ்சிபிரேசி அண்டு போயேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லீஃப் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது எக்ஸ்டெண்ட் நீண்டு எப்படி இருக்குன்னா கிளாஸ் அதாவது கிளாஸ் பார்ட் ஆர் ஹோல் ஆஃப் த இன்டர்னோட். அதாவது பாதியாவோ அல்லது முழுமையாவோ அந்த இன்டர்னோடை க்ளோஸ் பண்ணி இருக்கும், அதாவது தழுவி இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த லீஃப் பேஸ் வந்து அந்த அந்த பாட்டில் இருக்கக்கூடிய லீஃப் வந்து உதிர்ந்து கீழே விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா பெர்மனன்ட் ஸ்கார்ஸ் அதாவது நிரந்தரமான தழும்பு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பீட்டியோல். பீட்டியோல் அப்படின்னு என்ன சொன்னோம்? இலை காம்பு. இட் இஸ் த ஃப்ரிட்ஜ் பிட்வீன் லேமினா அண்ட் ஸ்டெம். இது என்ன பண்ணும்? ஸ்டெம்மோட லீஃபை இணைக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? petiole or leaf stalk is cylindrical or subcylindrical or flattened structure of a leaf which joins the lamina with the stem. A leaf with petiole are said to be petiolate. Example ficus, hibiscus. Leaves that do not possess petiole is said to be sessile. Example Halotropas. Listen. ஸ்டெம்மோட லீஃபை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் தான் நம்ம பீட்டியோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பீட்டியோல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பீட்டியோலால் லீஃப் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் அல்லது சப்சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், ஃப்ளாட்டனடாக இருக்கும். ஓகேவா? தட்டையாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஸ்டெம்மோட லேமினாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் தான் நம்ம பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். எ லீஃப் வித் பீட்டியோல் அதாவது லீஃப் பீட்டியோலோடு இருந்துச்சு அப்படின்னா பீட்டியோலேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலையில் இருக்கக்கூடிய காம்பு அதாவது காம்போடு இருக்கக்கூடிய இலைகள் வந்து நம்ம காம்பு உடைய இலைகள் அதுதான் பீட்டியோலேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஃபைக்கஸ், ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹைபிஸ்கஸ் லீஃபெல்லாம் நமக்கு தெரியும், காம்பு இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் த டு நாட் போசஸ் பீட்டியோல் இஸ் செட் டு பி செசைல். காம்பு இல்லாத இலைகளை நம்ம காம்பற்ற இலைகள் அதாவது செசைல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹேரோட்ரோபஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு லேமினா. லேமினா அப்படின்னா என்ன சொல்லணும்? இலை பரப்பு அப்படின்னு லேமினா ஆர் லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். த எக்ஸ்பேண்டட் தட் க்ரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் த பிளாட் ஆர் லேமினா. எக்ஸ்பேண்டட் அதாவது விரிவாக்கப்பட்ட க்ரீன் போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்லணும்? லீஃபோட அகலப்படுத்தப்பட்ட அதாவது விரிவாக்கப்பட்ட அந்த பரப்பு தான் நம்ம லீஃப் பிளாட் ஆர் லேமினா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த சீட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்
gases exchange, transpiration and most of the metabolic reaction of the plant. அதாவது ஒரு பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்தாலும் சரி, கேஸஸ் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, மெட்டபாலிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, எங்கே நடக்குது அப்படின்னா இந்த லேமினா மூலியமாக தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு த லேமினா இஸ் transferred by the midleaf from which arise numerous lateral veins and thin veinlets. இந்த லேமினாவில் அதாவது லீஃபோட சென்ட்ரல் போர்ஷனில் மிட்லீஃப் ஃபார்ம் ஆகிருக்கும். அதிலிருந்து லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லீஃபோட மையத்தில் மைய நரம்பும் அதுலேருந்து என்ன ஆகும், பக்கவாட்டு நரம்புகளும் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு the lamina shows great variations in its shape, margin, surface, texture, color, venation and incision. அதாவது லீஃபோட லேமினா எப்படி இருக்குன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதில் எப்படி இருக்கலாம், அதனோட ஷேப்பில் இருக்கலாம், அதனோட மார்ஜின் போர்ஷனில் இருக்கலாம், அதனோட சர்ஃபேஸில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சரில் இருக்கலாம், நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர், நெக்ஸ்ட்டு வெனேஷன் அண்டு இன்சிசன். இந்த அமைப்பை பொறுத்து லீஃபில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டிஃப்யூல்னால் இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ லீஃபில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. என்னென்ன சொன்னோம், லீஃப் அதாவது லீஃபில் 3 மெயின் பார்ட்ஸ் சொன்னோம். லீஃப் பேஸ், பீட்டியோல், லேமினா இல்லையா. இப்போது லீஃப் பேஸ் அப்படின்னு என்ன சொன்னோம், லீஃபை ஸ்டெம்மோட நோட் போர்ஷனில் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் தான் நம்ம லீஃப் பேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பீட்டியோல் லீஃபை ஸ்டெம்மோட கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ஷன். நெக்ஸ்ட்டு லேமினா அப்படின்னா ஹோல் லீஃபில் இருக்கக்கூடிய அந்த என்னது அந்த லீஃபோட மொத்த பரப்பு தான் நம்ம லேமினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மிட்ரிப் இருக்குது, அதுலேருந்து நிறைய வெயின்லெட் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் இருக்கும், இலைகளில் அந்த பிளவுகள் மாதிரி அமைப்புக்கு மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அஃபெக்ட்ஸ் அப்படின்னா இலை நுனி பகுதி, லீஃபோட நுனி போர்ஷன் தான் அஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன, ஸ்டிஃப்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இலையடி செதில். இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில் லீஃப் அதாவது இந்த பீட்டியோல் ஸ்டெம்மோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய போர்ஷன் பக்கத்தில் ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டிஃப்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னது பல்வைனஸ் லெகும் பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே பாருங்கள் அந்த லீஃபோட பீட்டியோல் கனெக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஸ்வாலன் அதாவது பருத்து காணப்படும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீத்திங் லீஃப் பேஸ் அப்படின்னா இப்போ மோனோகாட் பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அந்த இன்டர்னோட் போர்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது ட்விஸ்ட் பண்ண அதாவது கிளாஸ்ப் தழுவி இருக்கக்கூடியது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஸ்டிஃப்யூல்னால் என்ன சொன்னோம், இலையடி செதில் அப்படின்னு சொன்னோம். இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட் the leaf base bears 1 or 2 lateral appendages called stipules. அதாவது most of the dicotyledon plants எப்படி இருக்கும், டைகாட் பிளான்ஸில் லீஃப் பேஸ் சரிங்களா இலையடி பகுதியை சுற்றி 1 or 2 lateral appendages அதாவது 1 or 2 lateral appendages அதுக்கு தான் நம்ம ஸ்டிஃப்யூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லீஃபை சுற்றியும் ஒன்று அல்லது 2 லேட்ரல் அப்பண்டேஜஸ்னால் என்னது பக்கவாட்டு வளர்கள் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்டிஃப்யூல் அப்படிங்கிறோம். லீவ்ஸ் வித் ஸ்டிஃப்யூல்ஸ் ஆர் கால்டு ஸ்டிஃபிலேட். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃப்யூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லீஃபை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டிஃபிலேட். அதாவது பக்கவாட்டு வளர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாமா, ஸ்டிஃபிலேட் இலையடி செதில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். த லீவ்ஸ் வித்தவுட் ஸ்டிஃப்யூல்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்டிஃபிலேட் ஆர் எஸ்டிபிலேட். அதாவது இந்த லேட்ரல் அப்பண்டேஜஸ் ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லீஃபை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்டிஃபிலேட். அதாவது இலையடி செதில் அற்றவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். The stipules are commonly found in dicotyledons. இந்த ஸ்டிஃப்யூல்ஸ் பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னா டைகாட் பிளான்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு
In some grasses, an additional outgrowth is present between leaf base and lamina. Some monocot plantsல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லேமினாவுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அடிஷ்னல் அவுட்க்ரோத் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது துணை வளரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைகாட் பிளான்ஸில் இருக்கும். இன் சம் கிராஸஸ் அதாவது மோனோகாட் பிளான்ட்டில் அடிஷ்னலாக அவுட்க்ரோத் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா லீஃப் பேஸ் அண்டு லேமினா, அதாவது லீஃப் பேஸ்லேயோ லேமினாவிலையோ ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிஷ்னல் அவுட்க்ரோத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் ஸ்மால் ஸ்டிப்யூல் லைக் அவுட்க்ரோத் ஆர் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் லீஃப். அதாவது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஸ்டிப்யூல் லைக் அவுட்க்ரோத், ஸ்மால் ஸ்டிப்யூல் வந்து அவுட்க்ரோத்தில் ஃபார்ம் ஆகிருக்கும். எங்கே அப்படின்னா லீஃப்லெட்ஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் லீஃப், காம்பவுண்ட் கூட்டு இலைகளோட சிற்றிலை, லீஃப்லெட்ஸ் அப்படின்னா சிறிய இலைகள் அப்படின்னு அர்த்தம். சிற்றிலையில் ஃபார்ம் ஆகிருக்கும். தி ஆர் கால்டு ஸ்டிஃபல். அதை என்ன சொல்லலாம், அதை வந்து ஸ்டிஃபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டிஃப்யூல் இஸ் டு ப்ரொடெக்ட் த லீஃப் இன் த பட் கண்டிஷன். இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லீஃப் வந்து பட் கண்டிஷனில் இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அந்த ஸ்டிஃப்யூலோட ஒர்க். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வெனேஷன். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? ஓகே, நெக்ஸ்ட்டு வெனேஷன். வெனேஷன் அப்படிங்கிறது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆன் த லீஃப் பிளேட் ஆர் லாமினா இஸ் கால்டு வெனேஷன். லீஃபில் அதாவது லீஃப் ஆர் லீஃப் பேஸ், அதாவது லீஃப் ஆர் லீஃப் பிளேடில் வந்து வெயின்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம வெனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலைகள் அல்லது இலை பரப்பில் வெயின், அதாவது நரம்புகளும் வெயின்லெஸ் கிளை நரம்புகளும் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு விதம் தான் நம்ம என்ன சொல்லலாம், நரம்பு அமைவு, வெனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆன் த லீஃப் பிளேட் ஆர் லாமினா இஸ் கால்டு வெனேஷன். Internally, the vein consists vascular tissues. வெயினோட அதாவது இன்னர் போர்ஷனில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். கன்வென்ஷனலி வெனேஷன் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். பொதுவாக வெனேஷனை 2 டைப்ஸாக நாம் கிளாஸிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னா ரெட்டிகுலேட் வெனேஷன், பேரலல் வெனேஷன். அதாவது ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பேரலல் வெனேஷன் அப்படின்னா இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் ரெட்டிகுலேட் வெனேஷன். இன் திஸ் டைப் ஆஃப் வெனேஷன் லீஃப் contain a prominent midleaf from which several secondary veins arise that branch off anastomus like a network. This type of venation is common in dicot, all dicot leaves. Reticulate venation all dicot leavesல இருக்கும். இந்த venation எப்படி இருக்கும் அப்படின்னா prominent midleaf, தெளிவான மைய நரம்பு. நெக்ஸ்ட்டு அதாவது ப்ராமினன்ட் மிட்லீஃப்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வெனேஷன் ஒன்லி ஒன் மிட்லீஃப் இன் த in this type of venation leaf contain a prominent midleaf from which several secondary veins arise that branch and anastomus like a network. அதாவது லீஃபோட சென்ட்ரல் போர்ஷனில் ப்ராமினன்ட் தெளிவான மிட்லிப் இருக்கும். அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வெயின்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்டரி வெயின்ஸ், அதுலேருந்து செகண்டரி வெயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும், ஒரு வலை மாதிரி ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இந்த டைப் ஆஃப் வெனேஷன் தான் நம்ம டைகாட் லீஃபில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன், பால்மேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன்
அப்போ அதாவது ரெட்டிகுலேட் வெனேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. பின்னேட்லி, பால்மேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன். அது யூனிகோஸ்டேட், அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா சிறகு வடிவ வலைப்பின்னல் அப்படின்னு சொல்கிறோம். In this type of venation, there is only one midrib in the center which forms many lateral branches to form a network. அதாவது லீஃபோட சென்ட்ரல் போர்ஷனில் ஒரே ஒரு மிட்ரிப் மட்டும் இருக்கும். அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா லேட்ரல் மிட்ரிப், அதாவது நிறைய கிளை நரம்புகள் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு வலை மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா, இதில் மேங்கோவோட லீஃபில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பால்மேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன், அதாவது அங்கை வடிவ வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை மல்டி கோஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இன் திஸ் டைப் ஆஃப் வெனேஷன் there are 2 or more principal veins arising from a single point and they processed outwards or upwards. There are 2 types of palmate reticulate venation. கவனிங்க, palmately reticulate venation அப்படின்னா in this type of venation there are 2 or more principal veins. எப்படி இருக்கும்? அதாவது மிட்ரிப்லேருந்து 2 or more veins ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட என்னாகும் மைய நரம்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகும். அதாவது 2 அல்லது பல மைய நரம்புகள் வந்து ஒரு சிங்கிள், அதாவது பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்கும், அதாவது அவுட்வோர்ட்ஸ் ஆர் அப்வோர்ட்ஸ், அதாவது வெளிப்புறமாகவோ அல்லது மேற்புறமாகவோ செல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து டைவர்சன் டைப், அதாவது விழி நரம்பமைவு அப்படின்னும், அல்லது கன்வர்ஜன்ட், அதாவது குவி நரம்பமைவு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு டைவர்சன்ட் அப்படின்னா when all principal veins originate from the base and diverge from one another towards the margin of the leaf as in காரிக்கா பப்பாயா. அதாவது இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வெயின்ஸ் வந்து ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ், எல்லா மைய நரம்புகளுமே அதாவது பேஸ் போர்ஷன்லேருந்து, அதாவது கீழே அடிப்போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகி எங்கே போகும், மார்ஜின் நோக்கி போகும். அதாவது கீழேருந்து லீஃபோட பேஸ் போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகி லீஃபோட மார்ஜின் வரைக்குமே போகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா கேரிக்கா பப்பாயா. ஓகேங்களா? பப்பாளியில். நெக்ஸ்ட்டு கன்வர்ஜன்ட், குவி நரம்பமைவு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா when the veins converge to the apex of the leaf as in Indian plum. அதாவது என்ன அப்படின்னா அனைத்து நரம்புகளுமே லீஃபோட அஃபெக்ஸில் போய் குவியும், அதாவது லீஃபோட நுனி போர்ஷனில் போய் குவியும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஜிஜிபஸ், இறந்த மரம் இருக்குது இல்லைங்களா, அது. நெக்ஸ்ட்டு சின்னமும் லீஃபில் இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் அமைப்பு இருக்கும். சரிங்களா? கவனிங்க. வெனேஷனில் 2 டைப்ஸ் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டிகுலேட் வெனேஷன். அதில் வந்து 2 டைப்ஸ், பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன், பால்மேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன். நெக்ஸ்ட்டு செகண்டு பால்மேட் ரெட்டிகுலேட் வெனேஷனில் 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. டைவர்சன் டைப், நெக்ஸ்ட்டு கன்வர்சன் டைப். ஓகேவா? இல்லை பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் ரெட்டிகுலேட் வெனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேரலல் வெனேஷன். பேரலல் வெனேஷன் அப்படின்னு என்ன சொன்னோம்,
இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? ஓகே. Veins run parallel and do not form a prominent reticulum. It is characteristic feature of monocot leaves. It is classified into two subtypes. அதாவது மோனோகாட் பிளான்ட்டில் எப்படி இருக்கும்? ப்ராமினென்ட் ரெட்டிகுலம் இருக்காது. சரிங்களா? எப்படி இருக்குன்னா வெயின்ஸ் ரன் பேரலாக இருக்கும், இணைப்போக்காக இருக்கும். அண்ட் டு நாட் ஃபார்ம் ஏ ப்ராமினென்ட் ரெட்டிகுலம். எப்படி இருக்கும்? வலை மாதிரி அமைப்பு இதில் ஏற்படாது. நெக்ஸ்ட்டு இதனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எந்த மாதிரி லீஃபில் இருக்கும் அப்படின்னா மோனோகாட் லீஃபில் இந்த மாதிரி பேரலல் வெனேஷனுக்கு இருக்கும். இதில் வந்து அதாவது 2 சப்டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. பின்னேட்லி பேரலல் வெனேஷன், நெக்ஸ்ட்டு பால்மேட் பேரலல் வெனேஷன். பின்னேட்லி பேரலல் வெனேஷன் அப்படின்னா when there is a prominent midrib in the center. அதாவது பின்னேட்லி பேரலல் வெனேஷன் சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா when there is prominent midrib in the center portionல ஒரு midrib இருக்கும், from which arise many veins perpendicularly and run parallel to each other. எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட்டு அதுலேருந்து பர்பெண்டிகுலர்லி அதாவது செங்குத்தாக இணையாக செல்லக்கூடிய நிறைய வெயின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா மிட்லிப் இருக்கும், அதை எப்படி இருக்கும்? அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா செங்குத்தாக இணையாக நிறைய நரம்புகள்லாம் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மியூசா ஜிஞ்சர் சொல்லலாம். அதாவது மியூசா நமக்கு தெரியும் வாழையில் இல்லைங்களா? வாழை ஜிஞ்சர் லீஃபெல்லாம் இந்த மாதிரி அலைட்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பால்மேட் பேரலல் வெனேஷன், அதாவது அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்லலாம். In this type, several veins arise from the tip of the petiole and they all run parallel to each other and unite at the apex. அதாவது இந்த டைப்பில் வந்து அதாவது பீட்டியோலிருந்து நிறைய வெயின்ஸ் ஃபார்ம் ஆகி எப்படி இருக்கும்? ஒன்று இணையாக லீஃபோட அஃபெக்ஸ் போர்ஷனில் கூடும். அதாவது என்ன அப்படின்னா in this type of several veins arise from the tip of the petiole. எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? பீட்டியோலிருந்து நிறைய வெயின்ஸ் ஃபார்ம் ஆகி லீஃபோட டிப் போர்ஷனில் முடியும். சரிங்களா? ஆல் அதாவது and they all run parallel to each other and unite the apex. கீழே பீட்டியோலிருந்து ஃபார்ம் ஆகி லீஃபோட டிப் போர்ஷன் வரைக்குமே முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் 2 சப்டைப் சொல்லியிருக்காங்க, டைவர்சன் டைப், கன்வர்சன் டைப். டைவர்சன் டைப் அப்படின்னா ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் அண்ட் டைவர்ஸ் டுவர்ட் த மார்ஜின். அதாவது ஆல் வெயின்ஸுமே எங்கே ஃபார்ம் ஆகும்? பேஸ் போர்ஷனில் ஃபார்ம் ஆகி டைவர்சன் அதாவது மார்ஜின் நோக்கி விரிவடைந்து போகும். த மார்ஜின் ஆஃப் த லீஃப் ஆஸ் இன் ஃபேன் ஃபார்ம், அதாவது இந்த விசிறி வாழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது புராசஸ் ப்ளாஃபிலிபர், புராசஸ் ப்ளாஃபிலிபோமிஸ். அதாவது இந்த பனை இருக்குங்கள, பனை ஓலையில் இருக்குது இல்லைங்களா? அது எப்படி இருக்கும்? அந்த பீட்டியோல் போர்ஷன்லேருந்து மிடில் ஃபார்ம் ஆகி எல்லாமே எப்படி இருக்கும்? டைவர்சண்டாக பிரிஞ்சிருக்கும். அதாவது இலையோட நுனி நோக்கி போயிருக்கும் இல்லைங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா புராசஸ் ஃப்ளாபெல்லிஃபார்மிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்வர்சன் டைப். ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ரன் பேரலல் டு ஈச் அதர் from the base of the lamina and joint at the apex as in bambos, rice, water hyacinth. Listen. Conversion type அப்படின்னா all principal veins run parallel. என்ன எப்படி இருக்கும்? அனைத்து நரம்புகளுமே லீஃப்ல இருந்து அதாவது லீஃபோட பேஸ் போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகி டிப் போர்ஷனில் முடியும். சரிங்களா? லீஃப் அஃபெக்ஸில் போய் முடியும்.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பேம்பூஸ், ரைஸ், வாட்டர் ஹைசின்த். பேம்பூஸ் மூங்கில் இலைகள் அப்படி இருக்கும். ரைஸ் அதாவது நம்மளோட நெற்பயிரில் இருக்கக்கூடிய இலைகள் அப்படி இருக்கும். வாட்டர் ஹைசின்த். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கென்னா, பேம்பூ, போரசஸ். ஓகேவா? ஓகே.